அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ட்ரைபர்ட் சீசன்ல நம்ம பார்க்க போறது நாலடியார் தொடர்பான வகுப்பு தான். ஏற்கனவே பழமொழி 400 தொடர்பான 4 பழமொழிகள் பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு நம்ம நாலடியார் தொடர்பான ஒரு 4 பாடல்கள் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நாலடியார் ஏன் அந்த பேர் வந்துச்சு? அதை யார் எழுதினாங்க? அதோடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு பிறகு நமக்கு ஸ்கூல் புக்ஸ்ல கொடுத்துருக்க நாலடியாரோட அந்த பாடல்களை தொகுத்து நம்மளோட தமிழ் புக்ல கொடுத்துருக்கோம் இல்லையா? அதுல இருந்து நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நாலடியார் அப்படின்ற பேர் ஏன் அதுக்கு வந்துச்சு, அதோட சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 11 கீழ்கணக்கு நூல்கள்ல அறநூல்கள் நிறைய இருக்கு. கிட்டத்தட்ட 11 அறநூல்கள் இருக்கு இல்லையா? அதுல முதலாவதாக வைத்து எண்ணப்படுவது திருக்குறள். திருக்குறளுக்கு அடுத்தபடியாக செகண்ட் ரேங்க்ல நம்ம வச்சு பார்க்கறது எது அப்படின்னா நாலடியார் தான். அடிக்கடி திருக்குறளோட கம்பேர் பண்ணப்படுற ஒரு நூலும் நாலடியார் தான். காரணம் அதோடைய சொற்சுவை மற்றும் அதுல இருக்கிற ஒற்றுமைகள். திருக்குறளும் முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு, நாலடியாரும் முப்பாலாக பகுக்கப்பட்டிருக்கு. திருக்குறளும் நாலடியாரும் நிறைய இயற்கையில் சார்ந்த நிறைய உவமைகளை எடுத்து ஆண்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாம் நம்மளால பார்க்க முடியுது. அடிக்கடி திருக்குறளையும் நாலடியாரையும் சேர்த்துதான் எல்லா இடங்கள்லையும் சொல்லுவாங்க. ஆலும் வேலும் பல்லுக்குருதி, நாலும் ரெண்டும் சொல்லுக்குருதி, அந்த மாதிரியான வார்த்தை பிரயோகங்களே அவை எவ்வளவு ஒற்றுமை உடையவை அப்படிங்கிறதை தெரிந்து கொள்வதற்கு போதுமானதாக இருக்கு. அது மட்டும் இல்லாம நாலடியார நம்ம வேளாண் வேதம் அப்படின்னே சொல்றோம். நிறைய வேளாண் சார்ந்த தகவல்களை தெரிஞ்சுக்கிற ஒரு பொக்கிஷ களமாக அந்த நாலடியாரை நீங்க பார்க்கலாம். ஏன்னா நிறைய விஷயங்களை ரொம்ப இலகுவான வழியில சொல்லியிருப்பாங்க. அதை நம்ம வேளாண் வேதம் அப்படின்னு சொல்றோம். நாலடி அப்படின்ற பேர் ஏன் வந்துச்சு அப்படின்னா, அது 4 அடி. திருக்குறள் 2 அடி. அதே மாதிரி 4 அடி அப்படின்றது 4 அடிகளால ஆன ஒரு செயல்களால இது கட்டமைக்கப்பட்டிருக்கு. இதோட இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, 11 கீழ்கணக்கு நூல்கள்ல பெரும்பாலான நூல்கள் தனி ஒரு ரைட்டரால எழுதப்பட்டதா. ஒரு ஆத்தர் தான் அதை எழுதியிருப்பார். ஒரு ஆசிரியர் ஒரு நூலை எழுதியிருப்பார். அப்படித்தான் இருக்கும். ஆனா நாலடியார் ஒரு தொகை நூல். தொகை நூல்னா என்னன்னா சேர்த்து தொகுக்கப்பட்டது அப்படின்னு அர்த்தம். பல்வேறு புலவர்களால எழுதி தொகுக்கப்பட்டது நம்ம தொகை நூல் அப்படின்னு சொல்றோம். நாலடியார் அப்ப யார் எழுதினா அப்படின்னு கேட்டா, சமண முனிவர்கள் பலரால எழுதப்பட்டது. அவர்களை பத்தின ஒரு சுவாரஸ்யமான வாய்வழி செய்தி ஒன்று உண்டு. அதாவது வடநாட்டுல இருந்த சமண சமய முனிவர்கள் நம்ம இதுல அப்போ சைவம் தான் பெருத்தோங்கி இருந்தது. பாண்டியர்கள் ஆட்சி செய்த காலம். அப்போ வடநாட்டுல ஒரு பெரிய பஞ்சம் நிலவியதாகவும் அங்க வாழ்க்கை வாழ முடியாத நிலை ஏற்பட்ட போது இந்த சமண முனிவர்கள் எல்லாருமே தமிழகத்தை நோக்கி படையெடுத்து வந்ததாகவும் அவர்களை பாண்டிய மன்னன் மிக சிறந்த கொடை உள்ளத்தோடு ஆதரித்ததாகவும் சொல்றாங்க. பஞ்சம் நீங்கியும் ஆனா இவர்களை அவர் அனுப்பவே இல்லை. சமண சமயர்கள் கிட்டத்தட்ட 8000 சமண சமயத்தை சேர்ந்த முனிவர்கள் இங்க இருந்தாங்களா. அவங்க எல்லாருக்குமே பஞ்சம் தீர்ந்துடுச்சு அப்படின்ற தகவல் கிடைக்குது. தன்னுடைய ஊருக்கு போகணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் இருக்கும் இல்லையா, எல்லாருக்குமே இருக்கிறது தானே. ஸோ அந்த தன்னுடைய ஊருக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணத்தோட அவர்கள் பாண்டியரை போய் பல நேரங்கள்ல அப்ரோச் பண்ணாலும் பாண்டிய மன்னன் அதற்கு செவி சாய்க்கவே இல்லை. இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க, இல்லை இன்னும் கொஞ்ச நாள் இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லி அவர்களை விருந்து உபசரிக்கிறதுலேயே தான் அவர் மும்முரமா இருந்தாரு. ஆனா இந்த சமண முனிவர்கள் எப்படியாவது நம்ம வீட்டுக்கு போகணும் அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. அதாவது தன்னுடைய மண்ணுக்கு போகணும் அப்படிங்கிறது. முனிவர்களே இருந்தாலும் கூட அந்த அந்த மண்ணின் மீதான பற்று அங்க இருக்கணும், அங்க அவர்களுக்கு அங்கதானே செட் ஆகும். ஸோ அதுக்காக போகணும் அப்படிங்கிறத இந்த மன்னன் கிட்ட எப்படி சொல்றது அப்படின்றத தெரியாம 8000 சமண முனிவர்களும் என்ன பண்றாங்கன்னா, ஒரு ஒரு ஓலை எழுதி ஒவ்வொரு பாடலை எழுதி அதை பாண்டியனுக்கு பரிசாக கொடுத்துட்டு நம்ம கிளம்பிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் 7 எடுத்து ஒரு ஒரு பாட்டு 4 வரிகள்ல எழுதிட்டு ஒரு இடத்துல வச்சுட்டு பாண்டியன் கிட்ட சொல்லாம கொல்லாம கிளம்பிடுறாங்க. அங்க அவங்க போய் பாண்டிய மன்னன் போய் சமண சமய முனிவர்களை சந்திக்க போறாரு. அந்த இடத்துல அவர்கள் இல்லை. அதற்கு பதிலாக வெறும் ஏடுகளும் பாடல்களும் இருக்கிறத பார்க்கிறாரு. அது மன்னருக்கு மிகுந்த வருத்தத்தையும் ஒரு சினத்தையும் மேலெழ செய்கிறது. நம்ம நல்லா தானே வச்சிருந்தோம், இவங்க ஏன் இங்க இருந்து கிளம்புனாங்க, நம்மள்ட்ட சொல்லாம கொல்லாம ஏன் கிளம்புனாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு பக்கம் வருத்தமும் ஒரு பக்கம் சினமும் காரணமாக பாண்டிய மன்னன் என்ன சொல்றான்னா, எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணு, அந்த எல்லா ஓலைகளையும் எடுத்து இந்த வைகை ஆத்துல வீசு அப்படின்ற. ஏன்னா மதுரை வைகை இருக்கு இல்லையா,
இந்த வைகை ஆத்துல தூக்கி வீசு, இது நமக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி பாண்டிய மன்னன் வெகுண்டு எழுந்து சொல்றான். அப்படி வீசப்பட்ட ஓலைகள் என்ன செய்யுது அப்படின்னா மிதந்து அந்த பக்கமா எங்கேயோ போயிட்டு இருக்கு. ஆனா அதில் 400 ஓலைகள் இருக்கும் இல்லையா, வெறும் 400 பாடல்கள், மொத்தம் 8000 பாடல்கள், அது எல்லாமே தூக்கி வீசப்படுது. ஆனா அதுல ஒரு 400 பாடல்கள் என்ன பண்ணுதுன்னா வைகையின் நீரை எதிர்த்து எங்க வீசினாங்களோ அவர்களை நோக்கியே வருது. இப்ப வந்து எல்லாருமே ஆச்சரியமா பாக்குறாங்க. என்ன இந்த 400 ஏடுகளும் இப்படி நம்மள நோக்கி வருதே அப்படின்னு சொல்லி, சில ஏடுகள் வருதே அப்படின்னு. மன்னன் என்ன சொல்றான்னா, அது நம்மள நோக்கி வருது அப்படின்னா, அது நமக்கானதாகத்தான் இருக்கும். அதனால அத மட்டும் எடுங்க அப்படின்னு சொல்றாங்க. அத மட்டும் எடுக்குறாங்க. அதை தொகுத்து மன்னன் அதை நாலடியார் அப்படின்னு பெயர் சூட்டி, அந்த புத்தகத்தை பாதுகாக்க வைக்கிறான். அப்படி பாதுகாக்கப்பட்ட அந்த 400 ஏடுகள் மட்டுமே 400 பாடல்களை கொண்ட நாலடியாராக கருதப்படுகிறது. அதனாலதான் நாலடியாருக்கு இன்னொரு பேரு நாலடி 400. மிச்ச பாடல்கள் எல்லாமே நமக்கு கிடைக்க பெறல. அதோட நிலை என்னன்னு நமக்கு தெரியல. இப்படி ஒரு வாய்வழி செய்தியின் வாயிலாக இதை எழுதியவர் ஒரு ஆத்தர் கிடையாது, ஒரு ஆசிரியர் கிடையாது. பல்வேறு சமண முனிவர்களால பாடப்பட்ட நூல் இது அப்படிங்கிற விஷயம் நமக்கு தெரிய வருது. இன்னொன்னு மொத்த பாடல்களின் எண்ணிக்கை 400 அப்படிங்கிற விஷயமும் தெரிய வருது. இப்படி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டோரியை தனக்குள்ள வச்சிருக்க இந்த நாலடியார் தான் 4 வரிகள்ல நிறைய நிதர்சனமான உண்மைகளை இந்த உலகத்துக்கு சொல்லிட்டு போகுது. அதுல முக்கியமான பாடல்களை தான் நமக்கு சிலபஸ்ல கொடுத்துருக்காங்க, அதாவது புத்தகத்துல கொடுத்துருக்காங்க. சிலபஸ்ல நாலடியார் தொடர்பான தகவல்கள் அப்படின்னு வெறுமனே கொடுத்துருக்காங்க. அதுக்கு என்ன அர்த்தம்னா எந்த நாலடியார் பாட்டுல இருந்து வேணாலும் அவங்க கேள்வி கேட்கலாம் அப்படிங்கிறதா நம்ம புத்தகத்துல உள்ளதை இன்னைக்கு பார்க்க போறோம். சரிங்களா? முதல் பாடல் நம்ம பார்க்க போறது வைப்புலி கோட்படா வாய்த்தீர் கேடில்லை மிக்க சிறப்பின் அரசன் செறிவொவ்வார் எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்றல்ல பிற. ரொம்ப அழகான ஒரு பாடல் இது. வைப்புலி கோட்படா அப்படின்னா, வைப்புலி அப்படின்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா பத்தாயம் அப்படின்னு நம்ம வீடுகள்ல பழங்காலத்துல பயன்படுத்துவோம். இப்போ நிறைய வீடுகள்ல அது இல்ல. அப்போலாம் எல்லார் வீடுகள்லயும் இருக்கும். நெல்லை சேமித்து வைக்கிற ஒரு பெரிய களத்தை நம்ம வந்து பத்தாயம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அந்த பத்தாயம் தான் அந்த காலத்துல வைப்புலி என்று அழைக்கப்படும். வைப்புலினா பொருளை சேகரித்து வைக்கும் இடம். இப்ப நம்ம வந்து குட்டவுன் அப்படின்னு சொல்றோம், இல்ல ஸ்டோர் ரூம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது மாதிரி தமிழ்ல அந்த குட்டவுன் இல்ல ஷோரூம், அதற்கான நேரடியான தமிழ் சொல், அழகு தமிழ் சொல் என்ன அப்படின்னா வைப்புலி. வைப்புலி அப்படின்னா என்னன்னா பொருள் சேமித்து வைக்கப்படும் இடம். வைப்புலி கோட்படா, ஒரு இடத்துல ஒரு பெரிய ஷோரூம்ல நீங்க தங்கத்தை பதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா அதை ஒருவன் எடுத்துட்டு போயிடுவான் இல்லையா? வைரத்தை பதுக்கி வைக்கிறீங்கன்னா ஒருத்தர் எடுத்துட்டு போயிடுவான். பணத்தை குவிச்சு வச்சிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ஒருத்தர் வந்து எடுத்துட்டு போயிடுவான். ஏதோ ஒரு பொருளை, ஏதோ ஒரு செல்வத்தை ஒரு வைப்புலியில் நீங்க வந்து பதுக்கி வைக்கிறீங்க அப்படின்னா யாரோ ஒருவரால் அது எடுத்து கொள்ளப்படும். ஆனா இந்த ஒரு பொருளை நீங்கள் வைப்புலியில் பதுக்கி வைத்தாலும் எடுத்து கொள்ளப்பட மாட்டாது. அது என்ன பொருள்னு கடைசியா சொல்லுவாங்க. வாய்த்தீர் கேடில்லை. வாய்த்து உங்ககிட்ட இருந்து அதை நீங்கள் ஈகிறீர்கள். ஈகிறீர்கள் கொடுக்கிறீர்கள். வாய்த்தீர் கேடில்லை. உங்கள்ட்ட ஒரு பொருள் இருக்கு. அதை நீங்க கொடுத்தாலும் அது குறையவே குறையாது. இப்ப நீங்க 10,000 ரூபாய் பணம் வச்சிருக்கீங்க. ஒருத்தர் ஒரு 5,000 ரூபாய் கடன் கேட்கிறான். நீங்க 5,000 ரூபாய் கொடுத்துட்டீங்கன்னா 5,000 ரூபாய் குறையும் இல்லையா? ஒரு 2 பவுன் தங்கம் வச்சிருக்கீங்க. 1 பவுன் கேட்குறாங்க. 1 பவுன் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா 1 பவுன் அது குறையும். ஒரு 2 ஆப்பிள் வச்சிருக்கீங்க. ஒரு ஆப்பிள் நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா 1 ஆப்பிள் குறையும். ஆனா இந்த ஒரு பொருளை மட்டும் நீங்கள் வைத்திருக்கிறீர்கள். அதை நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னா அது குறையவே குறையாது. அடுத்தவனால கொள்ளைப்பட முடியாது. இன்னொருத்தவனால திருடிட்டு போக முடியாது. நீங்க வச்சிருந்து அதை கொடுத்தாலும் குறையாது. மிக்க சிறப்பின் அரசன் செறிவொவ்வார். மிக்க சிறப்புடைய அரசன் அதை ஆசைப்பட்டு அது வேணும், எனக்கு தான் அது வேணும் அப்படின்னு அவனால் கவர்ந்து வவ்வுதல்னா கவர்ந்து கொள்ளுதல். ஒரு அரசனால அதை கவர்ந்து கொள்ளவும் முடியாது. அரசனுக்கு எல்லா பவரும் இருக்கு இல்லையா? கவர்மெண்ட்டுக்கு எல்லா பவரும் இருக்கு இல்லையா? இப்ப ஒரு கவர்மெண்ட் வந்து ஒரு பில்டிங் கட்ட போகுது அப்படின்னா நம்ம சொத்துரிமையே அதனால்தான் அடிப்படை உரிமைகள்ல இருந்து நீக்குறாங்க இல்லையா? உங்களுக்கு அந்த இடம் வேணும் அப்படின்னா கவர்மெண்டால அதை எடுத்துக்க முடியும். அந்த அளவுக்கு கவர்மெண்ட்டுக்கு, அரசுக்கு, ஒரு அரசனுக்கு பவர் இருக்கு. ஒரு அரசன் ஒரு விஷயத்த பாக்குறான்னா அதை அடைவதற்கான விஷயங்கள் அவன்கிட்ட இருக்கும். அவன்கிட்ட விலை மதிப்பில்லாத ஒரு வைரம் இருக்குன்னா அதை அரசனால கவர்ந்து கொள்ள முடியும் இல்லையா? உங்ககிட்ட ஒரு மிக மிக அரிதான ஒரு பொருள் இருக்குன்னா அதை அந்த அரசால் இல்ல அரசாங்கத்தாலேயோ அதை கவர்ந்து கொள்ள முடியும். ஆனால்
இந்த ஒரு பொருளை அவன் எவ்வளவு சிறந்த அரசனாக இருந்தாலும் இந்த பொருளை உன்னிடமிருந்து திருட முடியாது. திருடனாலையும் திருட முடியாது, அரசனாலையும் திருட முடியாது, நீ கொடுத்தாலும் குறையாது. அப்படி என்னப்பா பொருள் அப்படின்னு பாத்தீங்கன்னா, எச்சம் என ஒருவன் மக்கட்கு செய்வன விச்சை மற்ற அல்ல பிற. நம்ம எச்சம் அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப அழகான வார்த்தை. ஏன்னா எச்சம் அப்படின்னா நம்ம சாதாரணமா விட்டுட்டு போறது அப்படின்னு நினைக்கிறோம். நம்ம தவறுதலா தான் அந்த வார்த்தையை பயன்படுத்துறோம். எச்சம் என்ற சொல்லுக்கு நிறைய அர்த்தங்கள் இருக்கு. நம்மளுடைய பிள்ளைகள் இருக்கு இல்லையா, நமக்கு பின்னாடி நமக்கு பிறக்கிற பிள்ளைகள் நம்மளுடைய எச்சம் தான், நம்ம விட்டு போறது. நாம் விட்டு செல்கிற செல்வம் இருக்கு இல்லையா, அதுவும் எச்சம் தான். நாம் எதையெல்லாம் இந்த உலகத்தில் விட்டு செல்கிறோமோ அது எல்லாமே எச்சம் தான். அந்த எச்சம் அப்படின்னு ஒரு தந்தை தன் மகனுக்கு விட்டு செல்லக்கூடிய சிறந்த எச்சம் எது, சிறந்த செல்வம் எது அப்படின்னா, விச்சை மற்ற அல்ல பிற. விச்சைனா கல்வி, கல்வியை தவிர வேற ஒன்றும் கிடையாது அப்படின்னு சொல்லி கடைசி வார்த்தையில அந்த பொருள் என்ன, எது திருட முடியாது, எது அரசரால கொல்ல முடியாது, எது நீங்க கொடுத்தாலும் குறையாது, எது உங்களுடைய பிள்ளைக்கு விட்டு கொடுக்க வேண்டிய மிக சிறந்த செல்வம் எது, அப்படி எல்லாத்தையும் கேட்டுட்டு அது கல்வியை தவிர மற்ற எதுவும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. எப்பவுமே ஒரு அல்ல அப்படின்ற வார்த்தையை சேர்க்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். கல்வி சிறந்தது அப்படிங்கிற வார்த்தைக்கும் கல்வியை விட சிறந்தது வேறில்லை அப்படிங்கிற வார்த்தைக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. எப்பவுமே ஒரு நெகட்டிவ் வார்த்தையை ஒரு இடத்துல சேர்க்கிறாங்க அப்படின்னா அதற்கு ரொம்ப ரொம்ப பலம் அதிகம் அப்படின்னு அர்த்தம். கல்வி ரொம்ப சிறப்பானது அப்படிங்கிறத விட கல்வியை விட சிறந்தது எதுவும் இல்லை. இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் ஒரே ஸ்டேட்மெண்ட் மாதிரி தெரியலாம், ஆனா அழுத்தமான ஒரு விஷயத்தை பதிவு பண்ணும்போது அந்த நெகட்டிவ் இது இல்லாம வேற இல்லை அப்படிங்கிற வார்த்தையை பதிவு பண்ணுவாங்க. அந்த அளவுக்கு இதை பதிவு பண்ணணுங்கிறதுக்காக தான் விச்சை மற்ற அல்ல பிற, கல்வியை தவிர வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அந்த வார்த்தை ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ணணுங்கிறதுக்காக கொடுத்துருக்காங்க. இந்த பாடல் மொத்தமா என்ன சொல்ல வருது அப்படின்னா, வைப்புலியில் நீங்கள் சேமித்து வைத்தாலும், இந்த கல்வியை வைப்புலியிலே நீங்கள் சேமித்து வைத்தாலும் யாராலும் கொல்லப்பட மாட்டாது. உன்னுடைய அறிவை யாராலையும் எடுத்துக்க முடியாது இல்லையா, உன்னுடைய கல்வி அறிவை யாராலையும் திருட முடியாது. உன்னுடைய கல்வி அறிவை நீ யாருக்கும் கொடுத்தாலும் அது குறையாது. உன்னுடைய கல்வி அறிவை ஒரு அரசனே நினைத்தாலும் உன்னிடமிருந்து பறிக்க முடியாது. உன்னுடைய பிள்ளைகளுக்கு நீ சேர்த்து வைக்கிற சொத்தோ சுகமோ இது எல்லாவற்றையும் விட முக்கியமாக நீ விட்டு செல்ல வேண்டிய எச்சம் எதுவென்றால் அது கல்வி. ஏனெனில் கல்வியை தவிர சிறந்த செல்வம், சிறந்த எச்சம் ஒன்று இந்த உலகத்தில் இல்லை அப்படின்னு சொல்லி கல்வியின் இன்றியமையாமையை ஒரு நாலடியார் பாடல ரொம்ப அழகா ஏதோ ஒரு சமண முனிவர் எழுதியிருக்கார். இது கல்வி சார்ந்த விஷயம். கல்வி சார்ந்து இந்த மாதிரி நிறைய பாடல்கள் இருக்கும் இல்லையா, அதுல நிறைய பாடல்கள் புத்தகத்திலேயே கொடுத்துருக்காங்க, அதுவும் படிங்க. இந்த பாடல் கல்வி சார்ந்த நாலடியார் பாடல். ஓகேவா? அடுத்த பாடல் பார்க்கலாமா? இது பழைய புத்தகம், பழைய புத்தகத்துல கொடுக்கப்பட்டிருக்க ஒரு பாடல். இதுவும் ரொம்ப நல்லா இருக்கும். நட்பு சார்ந்த ஒரு பாடல். நாய்க்கால் சிறுவிரல் போல் நன்கறியராயினும் ஈக்கால் துணையும் உதவாதார் நட்பெண்ணாம் செய்தானும் சென்று கொள்ளல் வேண்டும் செய்விளைக்கும் வாய்க்கால் அணையர் தொடர்பு. நம்மளுடைய நட்பு எப்படிப்பட்டதா இருக்கணும் அப்படின்னு வள்ளுவர் நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காரு இல்லையா. உடுக்கன் இழந்தவர் கை போல ஆங்கே இடுக்கன் களைவதாம் நட்பு அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய நட்பு பத்தி சொல்லியிருப்பாரு. தேய்ப்பிறை, வளர்ப்பிறை, பயில் தரும் நூல் நயம் போலும் நவள் தரும் பண்புடையாளர் தொடர்பு, இப்படி நிறைய சொல்லியிருப்பார். இந்த நாலடியார் பாடல் அது எல்லாத்தையும் தூக்கி முழுங்கி சாப்பிடுற மாதிரி சொல்லியிருப்போம். சின்ன விஷயம்தான். சில பேர் நமக்கு ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க. நம்ம எல்லா விஷயங்களையும் அவங்க கிட்ட சொல்ற அளவுக்கு, அதாவது இந்த இந்த விரலும் இந்த விரலும் எப்படி ஒட்டி இருக்கோ அந்த அளவுக்கு நாங்க திக் ஃப்ரெண்ட்ஸ். நீ இல்லாம நான் இல்லை, நான் இல்லாம நீ இல்லை, யூ ஆர் த பெஸ்ட் இன் மை லைஃப் அப்படியெல்லாம் நம்ம சொல்லுவோம். ஆனா உங்களுக்கு ஒரு துன்பம்னு வந்துச்சு அப்படின்னா ஒரு சின்ன ஒரு இலைய கூட கிள்ளி போட மாட்டாங்க. ஒரு சின்ன விஷயத்த கூட நமக்காக அவங்க பண்ண மாட்டாங்க. இப்படிப்பட்ட நட்பை விட எங்கேயோ ஏதோ ஒரு தூரத்துல இருப்பாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எதை பத்தியும் யோசிக்காம நமக்காக அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. அதாவது நமக்கும் அவங்களுக்கும் எந்த தொடர்பும் இருக்காது, எந்த ரத்த பந்தமும் இருக்காது. எங்கேயோ ஏதோ ஒரு இடத்துல இந்த நட்பு மலர்ந்திருக்கும். ஆனா எவ்வளவோ தூரத்துல இருந்தாலும், எத்தனையோ கிலோமீட்டர்கள் கடந்திருந்தாலும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு அவங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா அதனால மனம் பதப்பதைச்சு உங்களுக்காக என்ன செய்யணுமோ அந்த விஷயத்தை
ரொம்ப சரிவர செஞ்சு உங்களை அந்த பிரச்சனையில இருந்து வெளியே கொண்டு வருவாங்க. இப்படி ஒரு நட்பு இருக்கு. இப்படி 2 நட்பு இருக்கு இல்லையா? இதுல எந்த நட்பை நீங்கள் கொல்ல வேண்டும் அப்படிங்கிறதா இந்த நாலடியார் பாடல். நாய் கால் இருக்கு இல்லையா? நாயுடைய பாதத்தோட கால்கள பார்த்தீங்கன்னா, அதனுடைய விரல்கள் ரொம்ப பக்கத்துல இருக்கும். ஏன் அதுல வந்து மனிதனோட கால்ன்னு சொல்ல வேண்டியதானே? நம்மளுடைய கால் விரல்ன்னு சொல்ல வேண்டியதானே? ஏன் நாய் கால் அப்படின்னு சொல்றாங்கன்னா, நம்மளுடைய கால் விரல்களுக்கு இடையே கூட இடுக்கு இருக்கும். நம்மளுடைய கை விரல்களுக்கு இடையே இடுக்கு இருக்கு இல்லையா? அது மாரி நம்மளுடைய கால் விரல்களுக்கு இடையும் இடுக்கு இருக்கும். ஆனா, நாயோட பாதத்தோட கால்கள எடுத்து பாருங்களேன், அங்க இடுக்கே இருக்காது. அப்படியே சேர்ந்து இருக்கும். அதனால தான் இந்த எக்ஸாம்பிள குடுத்துருக்காங்க. நாய் காலோட விரல், சிறு விரல் இருக்கு இல்லையா? அது போல ஒட்டி உறவாடிட்டு இருக்க சில நட்பு இருக்கும். நாய்க்கால் சிறு விரல் போல் நன்கணியராயினும் அப்படி இணைந்து பிணைந்து இருந்தாலும் கால் துணையும் உதவாதார். ஒரு ஈயோட கால் அளவுக்கு கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க. உங்களுக்கு கஷ்டம்னும் போது உதவி செய்ய மாட்டாங்க. இத்தகையோருடைய நட்பை தயவு செஞ்சு விட்டு விலகிடுங்க அப்படின்னு சொல்றாங்க. உங்களோட எவ்வளவு பக்கத்துல வேணாலும் இருக்கட்டும். உங்களுடைய எல்லா விஷயங்களையும் கூட அவர்கள் தெரிஞ்சிருக்கட்டும். உங்களுக்குன்னு ஒரு கஷ்டம் வரும்போது ஒரு கால் அளவுக்கு கூட உதவி செய்ய முடியாத ஒருவருடைய நட்பு உங்களுக்கு தேவையில்லை. அதே நேரத்தில் சேய்தான்னா தொலைவுன்னு அர்த்தம். சேய்மைனா தொலைவு, அண்மைனா பக்கத்துல. சேய்தானும் ரொம்ப தொலைவில் இருந்தாலும், பார்க்கவே முடியாத தூரத்தில் இருந்தாலும், பேசவே முடியாத தூரத்தில் இருந்தாலும் சென்று கொள்ளல் வேண்டும். நீங்களே போய் அந்த நட்பை கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட நட்பை? செய்விளைக்கும் வாய்க்கால் அணையார் தொடர்பு. அந்த நட்பு எப்படிப்பட்டது தெரியுமா? ஏதோ ஒரு இடத்துல இருந்து நீராக கிளம்பி ஒரு வாய்க்கால் வந்து ஏதோ ஒரு இடத்துல இருக்க வயலுக்கு நீர் பாய்ச்சி அந்த வயலை செழுமைப்படுத்துகிறது. அந்த வாய்க்காலுக்கும் அந்த வயலுக்கும் என்ன தொடர்பு இருக்கு? வாய்க்கால் எங்கேயோ உருவாகி எங்கேயோ ஓடி எங்கேயோ வந்து அந்த மடை வழியாக இந்த வயலை அது வந்து பசுமையாக்கி விட்டுட்டு போகுது இல்லையா? அப்படி எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம அந்த வாய்க்காலுக்கான அதான பலன் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல இல்லையா? எந்த பலனையும் எதிர்பார்க்காமல் நீ வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக, அந்த பயிர் வாடக்கூடாதுங்கிறதுக்காக எப்படி அந்த வாய்க்கால் எவ்வளவோ தூரத்திலிருந்து ஓடி வந்து இந்த வயலை பசுமையாக்குகிறதோ அது போல நீ வாடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக எவ்வளவோ தொலைவில் இருந்து உனக்காக ஹெல்ப் பண்றதுக்காக காத்துட்டு இருக்க ஏதோ ஒரு நட்பு எங்கேயோ தொலைவில் இருக்கும். அத்தகைய மனிதர்களோடு நீங்கள் நட்பு பாராட்டணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 2 விதமான நட்பு சொல்லியிருக்காங்க. பக்கத்திலே இருந்தும் பயனில்லாத நட்பு, தொலைவில் இருந்தாலும் நிறைய நம்மை பற்றியே யோசிக்கிற நட்பு. ஸோ எப்படிப்பட்ட நட்பை நீங்கள் கொள்ள வேண்டும் அப்படிங்கிற விஷயத்தை நாலடியார் 4 லைன்ல நச்சுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா? முதல்ல பார்த்தது கல்வி, இதுல பார்க்கறது நட்பு. அடுத்து 12ஆம் வகுப்பு சிறப்பு தமிழ்ல இருக்கிற ஒரு பாடல். இது ஒரு சின்ன பாடல் தான். அதை நம்ம பார்த்துடலாம். உள்ளத்தான் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தான் நட்டாள் சுழிக்கேண்மை தெள்ளி புனர்ச்செதும்பு நின்றலைக்கும் பூங்குன்ற நாட மனத்துக்கண் மாசாய் விடும். மனத்துக்கண் மாசிலன் ஆதல் அப்படின்னு ஒரு வரி இருக்கும் இல்லையா திருக்குறள், அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. மனத்துக்கண் மாசாய் விடும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதுவும் நட்பு தொடர்பானது. அதனால இந்த பகுதியில நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். இதுல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உள்ளத்தான் நல்லாது உறுதி தொழிலராய் கள்ளத்தான் நட்டல் சுழிக்கேண்மை 0 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சுழிக்கேண்மைனா 0 நட்பு அப்படின்னு அர்த்தம். எது 0 நட்பு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, உள்ளத்தால உங்க 2 பேருக்கும் எந்த அட்டாச்மெண்ட்டும் இல்லாம இவனால நமக்கு பலன் கிடைக்கும், இவனால ஒரு விஷயம் நமக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்காக மட்டும் நம்ம சிலரோட நட்பு கொண்டாடி இருப்போம் இல்லையா? ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்ற வார்த்தை இப்போ ரொம்ப பிரபலமா இருக்கு. அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ். ஏதாவது ஒரு பெனிஃபிட்காக மட்டும் நம்ம வந்து நட்பு கொள்றது. இவனால நமக்கு ஏதாவது காரியம் ஆகும், ஏதாவது காரியத்தை சாதிச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒருவரோடு நீங்கள் கொள்கிற நட்பானது நிச்சயமாக அது சுழிக்கேண்மை தான். அது ஒரு 0 தான். அதனால எந்த பலனும் இல்லை. இத்தகைய தன்மையோடு ஒருத்தர் நட்பு கொண்டால் அவருடைய மனதில் அது மாசாய் நிற்கும். உன்னுடைய மனசை அது வந்து அறுக்கும். உன்னுடைய மனசில் அது ஒரு குற்றமாக வந்து உட்காரும். அப்படிப்பட்ட நட்பை நீ யாரோடும் கொல்லக்கூடாது. இவனோட பழகுனா நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக நீங்கள் யாரோடும் நட்பு கொள்ளக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா?
அடுத்த குறள், அடுத்த பாடல் ரொம்ப அழகான பாடல். எனக்கு ரொம்ப பிடித்தமான பாடல் பர்சனலி. மம்மர் அறுக்கும் மருந்து அப்படின்னு இருக்கும். இம்மை பயக்குமால் ஈய குறைவின்றால் தம்மை விளக்குமால் தாமுளர கேடின்றால் எம்மை உலகத்துக்கும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. நட்புல 2 நாலடியார் பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி கல்வியில இது 2வது நாலடியார் பாடல். கல்வி எவ்வளவு உயர்வானது அப்படிங்கிறத அந்த முதல் பாடல்ல பார்த்தோம். அதே விஷயத்தை இன்னும் அழகா இதுல சொல்லியிருக்காங்க. இம்மை பயக்குமால், இம்மைக்கு பயன்படும். இம்மைக்கு ஏன் பயன்படும் அப்படின்னா, ஒருத்தவன் கல்வி கற்றிருந்தா அவன் வேலைக்கு போக முடியும். இம்மைக்கான எல்லா விஷயங்களையும் கல்வி கொடுக்கும். நீ படிச்சு ஒரு இன்டர்வியூக்கு போனீங்கன்னா என்ன கேட்குறாங்க? ஃபர்ஸ்ட் நீங்க என்ன படிச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க இல்லையா? ஏன்னா உங்களுடைய கல்வி உங்களுக்கான வேலை தரத்தை உறுதி செய்யும். அப்போ நீங்க படிச்சிருந்தீங்கன்னா நீங்க வேலைக்கு போக முடியும். என்ன படிச்சிருக்கீங்களோ அதை வச்சுதான் ஒரு எக்ஸாமே எழுத முடியும் இல்லையா? நீங்க என்ன குவாலிஃபிகேஷன் அதை வச்சு குரூப் 4 எழுதலாமா, குரூப் 2 எழுதலாமா அப்படிங்கிற விஷயத்த கூட அந்த கல்வி டிசைட் பண்ணுது. அப்ப இம்மைக்கு பயன் தருது. 1. ஈய குறைவின்றால், கொடுத்தால் குறையாது. அதுலயே சொன்னதுதான். ஈய குறைவின்றால், ஒருத்தவங்களுக்கு கொடுத்தா அது கண்டிப்பா குறையாது. தம்மை விளக்குமால், தன்னை விளக்கி கொள்ள, என்னை யார் என்று விளக்கி கொள்வதற்கு எது பயன்படுது அப்படின்னா அந்த கல்விதான். நம்மை ஒரு சபையில நம்மை விளக்குவதற்கு, நம்மளுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதை விளக்குவதற்கு கல்வி அப்படிங்கிறது இன்றியமையாத ஒன்றாக இருக்கு. தாமுளர கேடின்றால், அதை கற்றதால், அதை கொண்டிருப்பதால் எந்த கேடும் உங்களுக்கு கிடையாது. செல்வத்தை போல, இப்ப நீங்க தங்க செயின் வச்சிருந்தீங்கன்னா தைரியமா அதை போட்டுட்டு வெளில போக முடியாது இல்லையா? நம்ம தொட்டு தொட்டு பார்க்கணும். கழுத்துல இருக்கா, கீழே விழுவாம இருக்கா அப்படின்னு நம்ம செக் பண்ணிட்டே இருக்கணும் இல்லையா? இல்ல பணம் வச்சிருக்கீங்க, நீங்க டிராவல் பண்றீங்க அப்படின்னா அதை நம்ம செக் பண்ணி அப்படியே மடியில இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். அதனால சொல்லுவாங்க இல்லையா, மடியில கனம் இருந்தா வழியில பயம் இருக்கும், மடியில் கனம் இல்லை என்றால் வழியில் பயம் இல்லை. ஆனா இந்த கல்வியை நீங்க வச்சிருக்கப்ப எதுவும் பயப்பட வேண்டியதே இல்லை. தான் வைத்திருப்பவருக்கு எந்த கேட்டையும் இந்த கல்வி கொடுக்காது. எம்மை உலகத்தும் யாம் காணும். இந்த உலகம் மட்டும் இல்லை, எந்த உலகத்திலும் நான் கல்வியை போல் ஒரு சிறந்த மருந்தை பார்க்கல அப்படின்னு சொல்றார். எம்மை உலகத்தும் யாம் காணும் கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து. மம்மர் அப்படின்ற வார்த்தை ஒரு அழகான வார்த்தை. அதற்கு பொருள் அறியாமை. மம்மர்னா அறியாமை. நம்மளுடைய அறியாமை என்ற ஒரு பிணியை அறுக்கின்ற மருந்து. அறியாமை அப்படின்ற ஒரு கட்டி நம்ம கிட்ட இப்ப புற்றுநோயெல்லாம் அறுக்கதான் செய்வாங்க இல்லையா? ரேசர் வச்சு அறுப்பாங்க. வாளால் அறுத்து சுடினும் அப்படின்னு ஏன் சொல்றாங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணுவாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரி நம்மளோட அறியாமை அப்படிங்கிற ஒரு பிணியை அறுக்கக்கூடிய மருந்து கல்விதான். அதை போன்ற ஒரு சிறந்த மருந்தை இந்த உலகத்தில் நான் காணவே இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கார். எம்மை உலகத்தும் யாம் காணோம், என்னால பார்க்க முடியல. கல்வி போல் மம்மர் அறுக்கும் மருந்து, கல்வி போன்ற அறியாமையை அறுக்கக்கூடிய மருந்தை எந்த உலகத்திலும் நான் பார்க்கவே இல்லை அப்படின்னு இந்த முனிவர் எழுதியிருக்கார். இம்மை பயக்குமால், இம்மைக்கு பயன்படும். ஈய குறைவின்றால், கொடுத்தால் குறையாது. தன்னை விளக்கி கொள்ள உதவும். தான் வைத்திருப்பவருக்கு எந்த தீங்கையும் கொடுக்காது. எல்லா உலகத்திலும் ஆராய்ந்து பார்த்தாலும் நம்மளுடைய அறியாமையை அகற்றுகின்ற ஒரு சிறந்த மருந்து கல்வி போல பிரிதொன்று கிடையாது அப்படின்னு கல்வியோட இன்றியமையாமையை இந்த பாடல்ல கொடுத்துருக்காங்க. ஸோ 2 பாடல்கள் கல்வி தொடர்பா பார்த்துருக்கோம். 2 பாடல்கள் நம்ம நட்பு தொடர்பா பார்த்துருக்கோம். ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இது மாதிரி நிறைய சிறந்த பகுதிகள். செல்வம் சகடக்கால் போல வரும், கல்வி கரையில கற்பவள் நாள் சில, அந்த மாதிரியான முக்கியமான வரிகள் எல்லாமே இதுல இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது அன்னம் பாலை பிரித்து குடிக்கும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதை கொடுத்துருக்காங்க. கல்வி கரையில கற்பவர் நாள் சில, மெல்ல நினைக்கின் பிணிபல, தெள்ளிதின் ஆராய்ந்து அமைவுடைய கற்பவே நீரொழிய பாலின் குறுகின் தெரிந்து. இந்த இடத்துல குறுகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க. அதை நம்ம டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அன்னம் அப்படின்னு சொல்லுவோம், அன்னப்பறவை அப்படின்னு. அதற்கு இன்னொரு அர்த்தமும் இருக்கு. அன்னம்னா சோறு இருக்கு இல்லையா? சோறு, சாதம், அதை நம்ம அன்னம்னு சொல்லுவோம். அன்னத்தை நீங்க நல்லா சூடா உருட்டி பாலில் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா என்ன செய்யும் அப்படின்னா அது நீரை மட்டும் உறிஞ்சும், பால் அப்படியே நிற்கும். அதனால்தான் அன்னம் நீரையும் பாலையும் பிரிக்கும் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துவாங்க. இந்த இடத்துல ஆனால் குறுகு அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்தி அந்த பாடல் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நிறைய பாடல்கள், ஒருவர் பொறை இருவர் நட்பு, இதுதான் இப்போ டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக கேட்டாங்க. பழமொழி 400லையும் இந்த வரி இருக்கு. இதே வரி நாலடியார்லையும் இடம்பெறதை நம்மளால பார்க்க முடியுது.
ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நாலடியார்ல இருக்கு. நிறைய வேளாண் சார்ந்த தகவல்களை நீங்க பார்க்க முடியும். வேளாண் வேதம் என்றே இதை நம்ம அழைக்கிறோம். அவ்வளவு தகவல்கள் இதுக்குள்ள அடங்கி இருக்கும். நாலடியார் நிறைய சிறப்புகளை தன்னகத்தே கொண்டிருக்கு அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே இதன் வழியாக நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. 4 பாடல்கள் ரொம்ப சுவாரஸ்யமான பாடல்கள் தான் நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வகுப்புல இன்னும் சுவாரஸ்யமான சில செயல்களோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி.